பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் வல்லமையாய் உங்கள் மத்தியில் கிரியை செய்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நாம் திருப்பிக் கொள்ளலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். எல்லாம் தெரிந்த வசனம்ல. நீங்கள் கூட இந்த வார்த்தையை கவனித்து கொண்டிருப்பீங்கன்னா அறிக்கை பண்ணுங்கள். கொஞ்சம் நம்முடைய சிந்தையில் இந்த வசனம் பதிவாகட்டும். அது இந்த பதிவு செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை நடைமுறையாக மாறட்டும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? அதே அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த எபிசோடில் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள் என்று சொல்லி சில காரியத்தை தியானித்தோம். தாழ்மை என்றால் என்ன, எப்படி தாழ்மையாக இருக்க வேண்டும்? அது தாவீதின் வார்த்தையிலிருந்து, நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷனால் நிந்திக்கப்பட்டும் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். அந்த புழு என்ன பண்ணும்? தாழ்மை உள்ள வார்த்தை. மண்புழு மண்ணுக்குள் அது மறைந்திருக்கும். நாம் தேவ சமூகத்தில் மறைந்திருக்கக்கூடியவர்கள் தான் தாழ்மை உள்ளவர்கள். அது சீறுவது இல்லை, பொறுமையாக இருக்கும், வாயை திறவாது இருக்கும், சத்தமிடாது இருக்கும். அப்போ நாம் தேவையில்லாமல் பேசாமல் சத்தமிடாமல் இருப்பது தாழ்மையை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். 3வது, அதுக்கு முதுகெலும் இல்லை, மனுஷனுடைய சுய சித்தத்தின்படி வாழ அல்ல, தேவ சித்தத்தின்படி வாழும் என்பதை கற்றுக்கொண்டோம். 4வதாக, அது வளைந்து நெளிஞ்சு செல்லும். கர்த்தர் எங்கேயோ வளைக்கிறாரோ, எங்கே நெளிக்கிறாரோ, கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு, கர்த்தரின் இருதய தாகத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். இயேசு அடிமையின் ரூபம் எடுத்தார் என்பதை கற்றுக்கொண்டோம். இன்றைக்கும் தாழ்மை குறித்து சில காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். இதில் அருமையான ஒரு வசனம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். செர்மன் டைட்டில் அதுதான், ஹம்பிள் பிஃபோர் த லார்ட். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள். எல்லாருக்கும் முன்னாடி இன்னைக்கு பல தாழ்மைப்படுறாங்க. இந்த தாழ்வு மனப்பான்மை அது ரொம்ப தப்பு. தாழ்வு மனப்பான்மை என்பது வேறு, தாழ்மை என்பது வேறு. புது வர்ஷிப் ப்ரேயர் அதெல்லாம் குறித்து நீங்கள் தியானித்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது சப்மிஷன், சரண்டரிங். அதில் ரொம்ப முக்கியமான வார்த்தை ஹம்பிள் பிஃபோர் த லார்ட், ஹியூமிலிட்டி. ஜெபம்னு சொன்னாலே அவருக்கு முன்னாடி அப்படியே நம்ம தாழ்த்தி இருக்கிறதுங்க. ஆராதனை சொன்னாலே அவர் உயர்ந்தவர் அப்படின்னு நம்ம முன்னாடி தாழ்ந்து இருக்கணும். 24 மூப்பர்கள் வணக்கமா விழுந்து பணிந்து. இங்க பாருங்க, கேருபீன்கள் சேராபீன்கள் கூட செட்டைகளை வச்சு மறைச்சு கொள்ளுது, கைகளை கால்களை மறைச்சு கொண்டு 2 செட்டைகளால் அவரை துதிச்சு கொண்டு இருக்குதுங்க. அப்போ அவருக்கு முன்னாடி நம்ம விழுந்து நிற்கிறதாங்க தாழ்மையின் ஜீவியம். மனுஷனு முன்னாடிலாம் இன்னைக்கு பல இடத்துல விழுந்து இருக்கிறாங்க, சாஷ்டாங்கம் விழுந்து பண்ணிடுறாங்க. ஏன் ஆண்டவருக்கு முன்னாடி எப்படிங்க இருக்கிறீங்க? நாம் கற்றுக்கொள்வோம். தாழ்மை குறித்து நாங்கள் மத்தியில் கொஞ்சம் வார்த்தையை நான் கொடுக்க விரும்புகிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஒவ்வொருவருக்குள் தாழ்மையின் இருதயம் உண்டாகட்டும். கர்த்தர் விரும்புகிறது அதுதான். காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாழ்மை உள்ளவர். தன்னை பெரிய பகட்டா அவர் மேட்டிமையா நினைக்கலங்க. தாழ்மை உள்ள ஜீவியம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தது. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கிறது. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அப்படின்னா ஒரு உயர்வுக்கு, ஒரு மேன்மைக்கு, ஜெயத்துக்கு, ஆசீர்வாதம் வேணும்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா we have to be humble ourselves. அதான் சொல்றாருல கர்த்தர், கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்க, அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். உங்களுக்கு உயர்வு வேணுமா? ஜெயம் வேணுமா? பெரிய ஆசீர்வாதம் வேணுமா? குடும்பத்தில் விடுதலை வேணுமா? நீங்க நினைச்சதில் நடக்கணுமா? கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மையா இருந்து பாருங்க. தாழ்மையாக பேசுங்க, தாழ்மையாக நடங்க, கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மையாக பாருங்க. அதான் நம்ம சில காரியத்தை போன எபிசோடில் கவனித்தோம். ஆபிரகாம் தன்னை தாழ்த்தி சொல்கிறார், தூளும் சாம்பலுமாகி அடியேன் பேச துணிந்தேன். மோசே சொல்கிறார், நான் வாக்கு வல்லவன் அல்ல, பேச தெரியாது.
ஒரு பெரிய போஸ்டிங் கொடுக்கும்போது அதை போய் வில்லிங்காக போய் எனக்கு தான் நான் பேசிடுவேன் அப்படிலாம் சொல்லி துணிகரமாக பண்ணாமல், ஏன்னா அரண்மனையில் இருந்தவருக்கு 40 வருஷம் அரண்மனையில் இருந்தார். எவ்வளோ திறமை கற்றுருப்பாருங்க, பேச்சு திறமை, அவருக்கு லாங்குவேஜ் கற்றுருப்பாரு, சில எபிலிட்டிஸ்லாம் கிடச்சிருக்கும், அவருக்கு திறமை உள்ளவராக உருவாக்கப்பட்டிருந்தார். ஆனாலும் சொல்கிறாரு, இல்லை ஆண்டவரே, ராஜா அரண்மனையில் வளர்க்கப்பட்டவர், ராஜா போல அந்த கெப்பாசிட்டி இருக்கும், எபிலிட்டி இருக்கும், இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கும். காரணம் தேசத்தை முழுவதும் ஆளுகை செய்கிற ராஜா அந்த அரண்மனையில் இருக்கிறார், அப்படி உருவாக்கப்பட்டவர் தாங்க. அவர் சொல்றாரு, வாக்கு வல்லவன் நல்ல ஆண்டவரே தாழ்த்தி சொல்றாரு. தாவீது சொல்றார், எரேமியா சொல்றார், பவுல் கூட சொல்றாரு, பாவிலும் பிரதான பாவியானவர் உண்மையை ஒத்துக்கொண்டு சொல்ற, தேவனுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தி உண்மையை சொல்றாருங்க. எலியா சொல்றாரு, நான் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல ஆண்டவரே. ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவை குறித்து பல வருஷத்துக்கு முன்பதாக அவருடைய பிறப்பை குறித்தும், மரணத்தை குறித்து, அடக்கத்தை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து, பரிசுத்தாவியானவரை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்தவருங்க ஏசாயா. அவர் சொல்றாரு 6ஆம் அதிகாரத்துல, தேவாலயம் வஸ்திரத்துவங்கள் நிறைந்திருக்கிறது, புகைக்காடா இருக்கிறது. தன்னை தாழ்த்தி சொல்றாரு, அசுத்த உதடுள்ள மனுஷன் நான். பரிசுத்த வார்த்தையை சொல்றவரு அவர் சொல்றாரு, அசுத்த உதடுள்ள மனுஷன் தேவனுக்கு முன்னாடி இருந்து சொல்றாருங்க. அவர் உண்மையை ஒத்துக்கொண்டு தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ண நிமித்தமா ஒரு பெரிய அழைப்புக்கு பாத்திரவனா மாறினார். யாரை நான் அனுப்புவேன், எனது காரியமா யார் போவார்? இந்த வார்த்தைக்கு பதில் ஏசாயாவிட்ட இருந்தது. அசுத்த உதடுள்ள மனுஷன்னு சொன்ன போது நெருப்பு தலையினால் உதடை தொட்டு சுத்தமாக்கினார். பாவம் நிவர்த்தியானது. காரணம் என்ன தெரியுமா? தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணது நிமித்தமாய் கர்த்தர் உதட தொட்டார், நாவை தொட்டார். அதே நாவு அறிக்கை பண்ணது, இதோ அடியேன், ஹியர் ஐ எம் சென்ட் மீ. இப்போ தன்னை தாழ்த்தினவங்க எல்லாருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம், மோசஸ், டேவிட், ஏசாயா, எரேமியா, பவுல், எலியா, இவங்கெல்லாம் தங்கள் தாழ்த்தி தேவனுக்கு முன்னாடி தாழ்மைப்பட்டாங்க. இவங்க வாழ்க்கை பின்னாடி பாருங்க, பெரிய உயர்வுங்க, பெரிய ஜெயம். மேன்மைக்கு முன்னாடியே தாழ்மை தான். பகட்டு வாழ்வு மாறட்டும், மேட்டுமையின் எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. நம்ம ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போறது இல்லை. பணம் வச்சு சம்பாத்தி வச்சிருக்கிற பணங்கள் அதெல்லாம் நிரந்தரம் கிடையாதுங்க. நிலையற்ற ஐஸ்வர்யன்னு சொல்லிட்டு பைபிள் இருக்குது. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல் நிலையான ஐஸ்வர்யம் இயேசு கிறிஸ்துங்க. ஒரு நாள் பணம் இருக்கும், ஒரு நாள் இருக்காது. இன்னைக்கு சம்பாதித்த பணம் நாளைக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வந்துச்சுன்னா அவ்வளோ கரைஞ்சு போயிருங்க. இன்னைக்கு இருக்க ஹெல்த் நாளைக்கு ஏதோ ஒரு பலவீனம் வந்துச்சுன்னா நம்ம வச்சிருக்கிற பலன் எல்லாமே இழந்து போயிடுவோம். அதெல்லாம் நிரந்தரம் கிடையாதுங்க. இன்னைக்கு அதிலேயே நம்ம நம்பிக்கை வச்சு அதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டி கொண்டிருக்கோம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க, ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டும். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்போம். பவுலுக்கு மேன்மை பாராட்ட நிறைய இருந்துச்சுங்க. நல்லா படித்தவர், நல்ல குடும்ப பின்னாடி இருந்துச்சுங்க. பவுல் பல காரியத்தை குறித்து மேன்மை பாராட்டலாம். அவர் சொல்றாரு, நான் எதை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன், நான் சிலுவை குறித்து அல்லாமல். அவர் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டினார். இப்படி தங்களை தேவனுக்கு முன்னாடி தாழ்த்தின ஒவ்வொருவருடைய வாழ்க்கை பின்னாடி பார்த்தீங்கன்னா கர்த்தர் எப்படி உயர்த்திருப்பார் தெரியுமா? சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். 138 சங்கீதம் 6ஆம் வசனம். கர்த்தர் உயர்ந்தவருங்க, சிங்காசனத்தை வீற்றிருக்கிறார், பெரியவர். அவருக்கு முன்னாடி நிற்க கூட நம்ம பாத்திரவான் கிடையாதுங்க. வானத்தை பூமியும் படைத்தவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தர், சர்வ அதிகாரம் உடையவர், சாவை வென்றவர், மரணத்தை ஜெயித்தவர், பரலோக தேவன், எல்லாவற்றையும் உருவாக்கின கர்த்தர், சர்வ வியாபி, சர்வ ஞானி, சர்வ வல்லவர். அவர் தாழ்மை உள்ளவரை நோக்கி பார்க்கிறார். அப்போ கர்த்தர் நம்மளை உயர்த்தணும்னா கர்த்தர் நம்மளை நோக்கி பார்க்கணும். கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கணும்னா அவருக்கு முன்னாடி தாழ்மையா இருக்கணும். நல்ல ஃபார்முலால இந்த வார்த்தை நீங்க தொடர்ந்து கவனிங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மையுள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். அகங்காரிகளோட கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கிலும் சிறுமையானவர்களோட மனத்தாழ்மையா இருப்பது நலம். நீதிமொழிகள் 16:19. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனம் அடைவான். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்துருமா, கீழே கொண்டு வந்துடும். ஆனால் மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். இது நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது. இது நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்,
தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். என்ன பாருங்க, 3 ஆசீர்வாதம். ஐஸ்வர்யமும் மகிமை ஜீவன். எதுக்கு? தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன். கர்த்தருக்கு முன்னாடி எப்படி இருக்கிறோம்? பல இடங்களில் பல காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்துலேருந்து அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் ஒரே பாஷை ஒரே ஜனமாக இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள தலக்கணம் வந்துச்சு, மேட்டிமை பெருமை வந்துச்சு. என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க பிளான் பண்ணுறான். they began to plan to build a tower. ஒரு டவர் கட்டணும், பாபேல் கோபுரம். அதை நீங்கள் வாசிக்கும்போது வேடிக்கையாக இருக்கும். பின்னும் அவர்கள் நாம் பூமி மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அலாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். எங்கே பாருங்க, கோபுரம் கட்டணுமா? அது ஜனங்கள் எங்கும் சிதறி போகக்கூடாது. ஓகே, அது கூட ஓகே, ஜனங்கள் எங்கும் சிதறி போகாமல் இருப்பதற்காக ஒரு காரியத்தை கட்டுவோம். அது என்ன எப்படி கட்டணுமா? வானம் வரைக்கும். பாருங்க, வானம் எங்க இருக்குது பாருங்க, என்ன பெருமை பாருங்க, மேட்டிமை எப்படி கட்டணுமா? இன்னைக்கு அப்படிதாங்க இன்னைக்கு பலருடைய ஜீவியத்தில் விழுந்து போற காரணமே, அவங்களுடைய நிலைமை ஒன்றா இருக்கும், சூழ்நிலை ஒன்றா இருக்கும். ஆனால் அவங்கள பேசுகிற பேச்சு, யோசிக்கிற காரியங்கள் எல்லாமே ரொம்ப உயர்ந்து பெருசாக மேட்டிமையை பெருமையாக பண்ணுவாங்க. ப்ளீஸ் பி ஹம்பிள், பி ஹம்பிள். திங்க் யுவர் செல்ஃப் who you are. நாம் யார்? who we are. நாம் யார்? சிந்திச்சு பாருங்க. இவங்க பிளான் பண்ணுறாங்க, பா பெருசாக ஒன்று கட்டணும், அது வானம் அளவுக்கு. ஆண்டவர் என்ன பண்ணார்னா, கெட்ட விடாம ஆக்கினார். ஆரம்பிக்கும் போது வேலையில தடை போட்டு போச்சு, பாசியில் சிதறி அடிக்கப்பட்ட போனது. முதல் பாவம் என்ன தெரியுமா? முதல் பாவம் பைபிளில் பதிவு செய்யப்படுகிற முதல் பாவம். பொதுவாக பாவம் சின் அப்படின்னாலே மிஸ்ஸிங் த மார்க், குறி தவறுதல், பாவம். எல்லாம் சொல்லும் போது கீழ்ப்படியாமல் இல்லை. ஆதாம் ஏவாள்கிட்ட சொன்னார், அவங்க கீழ்ப்படியாமல் போனாங்க, தான் பாவம். இஸ் இட் ரைட் தட் இட் இஸ் இன் த எர்த்? பூமியில் நடந்த பெரிய பாவம் முதல் பாவம், கீழ்ப்படியாமை. ஆனால் முதல் பாவம் என்று சொல்லப்படும் போது பெருமை, அகந்தை, மேட்டிமை, பெருமை. அதான் தேவதூதர்கள், கப்ரியேல், மிகாவேல், லூசிபர். மைக்கேலுக்கு மிகாவேலுக்கு யுத்தம் பண்ணணும் என்கிற பொறுப்பை கொடுத்துப்பட்டிருந்தது. கப்ரியேல் அவங்க செய்தியில் அறிவிப்பவன், தூதன் சொன்னாலே தூது அறிவிப்பவன், சிம்பிளி மீன்ஸ் மெசேஞ்சர். இப்போ லூசிபர் அப்படின்னா இசை வாசிக்கணும், மியூசிக், ஆண்டவருக்கு பாடல் பாடணும். இப்போ இவருக்குள்ள ஒரு மேட்டிமை வருது. அந்த அருமையாக அந்த வசனத்துக்கு நான் வாசிக்கும் போது கவனிங்க. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 12ஆம் வசனத்திலிருந்து கவனிங்க. அதிகாலின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரைகளை வெட்டப்பட்டாயே. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் வானத்துக்கு ஏறுவேன். ஒரு சுயநலவாதியா பேசுறா பாருங்க. நான் ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். சிங்காசனத்தை உயர்ந்திருக்கிற கர்த்தர் அவர் ஒருவரே. அப்ப இவர் என்ன சொல்லலாம் பாருங்க, லூசிபர், என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவத்தில் வீற்றிருப்பேன். ஆராதனை கூட்டத்தில் உள்ள பருவத்தில் யார் வீற்றிருக்கணும்? இவங்க ஆராதிக்கக்கூடியவங்க. ஆராதனை கூட்டத்தினுடைய பருவத்தில் வீற்றிருக்கிறவர் தேவனாய கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். அவர் தான் ஆராதனைக்குரியவர். ஆனா இவனுடைய எண்ணம் என்ன தெரியுமா? மேட்டிமை. நான் ஆராதனை கூட்டத்தின் நடுவில் நான் இருப்பேன், பருவத்தில் ஏறுவேன், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதத்தில் ஏறுவேன். நான் என் இதில் என்ன தெரியுமா? சுயநலம், ஒரு பெருமையின் வார்த்தைகள். நான் அதை பண்ணி, அப்பா கூட அதை சொல்லுவாங்க மெசேஜில், சில சொல்லுவாங்களாம், நான் அதை பண்ணி, நான் இதை அதை பண்ணி, நான் அதை பண்ணி, நான் அப்படி பண்ணி, நான் இப்படி பண்ணி, நான் அதை பண்ணி, கடைசி சொல்லுவாங்க நான் பண்ணி. அது வார்த்தை தெரியுமா? நான் பண்ணின்னு அர்த்தம். நான் பண்ணி இப்படியே இன்னைக்கு பலருடைய வார்த்தை. நான் அதை பண்ணி பெருமையான வார்த்தைங்க சொல்ல. நான் லூசிபர் அதை செய்யக்கூட செய்யலைங்க, யோசிக்க தான் செஞ்சான். அப்படிதான் பாருங்க. என்று உன் இதயத்தில் சொன்னாயே, இருதயத்தில் கூட அந்த மேட்டிமையின் சிந்த. உடனே ஆண்டவர் கீழே தள்ளி போட்டார். ஆனாலும் நீ அகாதனமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய். பார்த்தீங்களா? இயேசு ஜெபத்தை குறித்து அருமையா ஒரு உவமை கற்றுக் கொடுக்கிறார். அதுல அருமையா இருக்கும். நீங்க லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆயக்காரன், பரிசேயன் 2 பேர்.
மற்றவங்க அற்பமாக என்றாங்க, நீதிமான் நினச்சி மற்றவங்க அற்பமாக என்றாங்க. அதுக்காக ஒரு ஓமையை சொல்கிறார் இயேசு. அதில் பரிசேயன் வந்து ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே நான் வந்து தசமாக கொடுக்குறேன், வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுறேன், ஒரு பெருமையாக பேசுகிறான், நான் நல்லவன் ஆண்டவரே, நான் எல்லாத்துலேயும் முதற் பலன் கொடுக்குறேன், நான் சபைக்கு ஒழுங்காக போகிறேன். ஏன் நம்மளை குறித்து ஆண்டவர் தெரியாதங்க? நான் அதை பண்ணினேன், நான் இதை பண்ணேன்னு சொல்கிறதுக்காக அல்ல ஜெபம். ஆண்டவரே இதோ அடியே, நான் அதை செய்வேன் ஆண்டவரே, என் நம்புங்க ஆண்டவரே. இப்படி வார்த்தை ஒன்றும் வராது. இவன் சொல்கிறான் பரிசை, நான் உபவாசம் பண்ண ஆண்டவரே, அப்படி பண்ண ஆண்டவரே, கொடுத்த ஆண்டவரே, இப்படி பண்ண ஆண்டவரே, பண்ணேன். இது ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டாருங்க. நம்ம பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும், செய்து கொண்டே இருக்க வேண்டும், அவருடைய கிரியை முடிக்கணும். ஆனால் என்ன ஒரு பெருமையான ஜெபம் பாருங்க. அடுத்தது ஆயக்காரன் பாவி அவன் தூரத்தில் நின்று தன் இருதயத்தில் அடிச்சு, நெஞ்சில் அடிச்சு, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே, நான் மீறிட்டேன். அதில் உடனே சொல்றாரு பாருங்க, தன்னை தாழ்த்துகிற எவன் உயர்த்தப்படுவான். அந்த தாழ்மை குறித்து அங்கே பேசுறாரு. அப்போ தேவனுக்கு முன்னாடி எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியலங்க பரிசேயனுக்கு. நீதிமான் சொல்லி நினைச்சு எல்லாத்தையும் பேசுறான், மற்றவங்களும் அற்பமா நினைக்கிறான். யாரையும் தப்பா இடப்படாதீங்க, தயவு செய்து யாரையும் தவற நினைக்காதீங்க. நம்முடைய ஜீவித்தை நம்ம பார்த்துட்டு போவோம். தேவனுடைய பார்வை நான் எப்படி இருக்கிறேன். எல்லாரும் உங்களை நம்பலாம், தேவன் நம்புவாரா? எல்லாரும் உங்களை புகழலாம், தேவன் உங்களை புகழ்வாரா? எல்லோரும் உங்களை எதிர்பார்க்கலாம், தேவன் உங்களை எதிர்பார்க்கிறாரா? Please be humble. நான் 2 நபரை மாத்திரம் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஒரு நபர் 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் உசியா ராஜாவை குறித்து நான் வேகமா சொல்றேன். 2 நபர். உசியா ராஜா, அது ஏசாயால பார்க்கிறோம் 6ஆம் அதிகாரம். உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்தில் உசியா ராஜா. இந்த உசியா ராஜா யார், இவருடைய நிலைமை என்ன? அப்படியே அந்த 26ஆம் அதிகாரத்தில் மட்டும் தான் போடப்பட்டு வாசிக்கலாம். 26:1 அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லோரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள். 16 வயசுல ராஜாவாக்கப்பட்டவன் தான் உசியா. ஏன் 16 வயசுல ராஜாவாக்குனாங்க அப்படின்னா, அவங்க அப்பா இறந்துட்டார். முந்தின அதிகாரத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஏற்படுச்சு, அப்பா இறந்துட்டாரு. அப்போ அப்பா இறந்த நிமித்தமாக அவனுக்கு அந்த பதவி வருது, ராஜா பதவி. 16 வயசுல ராஜாவாக்குறாங்க. ஓகே, கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டு இருக்கிறாரு. 4ஆம் வசனம், அவன் தன் தகப்பனாகி அமீர்ஷா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செஞ்சார். நல்ல அருமையான ஒரு வார்த்தை. வாலிபனாக இருக்கும்போது டீனேஜ்லேயே தன் தகப்பன் ஆண்டுடைய பார்வைக்கு நல்லதை செஞ்சது மாதிரியே நல்லது செஞ்சுட்டு வந்தார். ஆரம்பம் நல்லா தான் இருக்குது. ஓகே, அடுத்தது அந்த அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் அவன் காரியத்தை வாய்க்க செஞ்சார். அவன் கர்த்தரை தேடினாங்க, கர்த்தரின் பார்வைக்கு உண்மையை செஞ்சான். 16 வயசுல ராஜாவாக்குறாரு. அப்போ மேட்டிமை பெருமெல்லாம் வரல உசியா ராஜா. இப்போ கொஞ்சம் அப்படி கீர்த்திலாம் பரவுது. ஒரு யங் மேன், ஒரு யூத் எப்படி ஒரு ராஜாவா இருக்கிறாரு, சூப்பராக நடத்துறாரு, கீர்த்திலாம் பரவி போகுது, தேசமும் பரவி போகுது. வசனம் 15ஆம் வசனம், அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரவிட்டு, அவன் கீர்த்தி எப்பா புகழ், உசியா ராஜா ஒரு கிரேட், இல்லை யங்காக இருந்தும் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ராஜ்யத்தை கட்டி எழுப்பிட்டாரு, கத்தரின் பார்வை உண்மையானதை செஞ்சாரு. அவன் கத்திரத்தெல்லாம் தேடின நாட்களெல்லாம் காரியத்தெல்லாம் கத்தர் வாய்க்க செஞ்சாரு. பயங்கரமாக யுத்தத்தில் ஜெயம் பெறாரு, கோபுரத்தெல்லாம் பெருசாக கட்டி எழுப்பினார், கற்களெல்லாம் நாட்டினார். ஓகே, இப்போ பாருங்க, ஆச்சரியமாய் அவன் கீர்த்தி பரவிட்டு அவன் பலப்படும் மட்டும், ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிட்டு பலப்படும் மட்டும் உயர்ந்துட்டே போறாருங்க. உயர்வு கத்தர் கொடுத்துட்டே இருக்கிறாரு. இப்போ அடுத்த வசனம் பாருங்க, 16ஆம் வசனம், அவன் பலப்பட்ட போது ரொம்ப உயர்ந்ததுக்கு அப்புறம் தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி. பார்த்தீங்களா, அவன் பலப்பட்ட போது. ஏங்க, ஒண்ணுமே இல்லாமல் இருக்கும்போது நாம தாழ்மையா இருப்போம், தேவைப்படும் போது தாழ்மையா இருப்போம். ஆனா எல்லாம் உயர்வு இருக்கும்போது ஆண்டு மாதிரி தாழ்மையா இருக்கிறோமா? கேடு உண்டாகும் அப்படின்னா நாசமா போறது வரைக்கும் தான் மனது மேட்டிமையாகி பெருமை, எனக்கு தான் எல்லாம் இருக்குது, நான் சின்ன வயசுல ராஜாவான, எனக்கு எல்லாம் தெரியும், நான் என்னாலும் எல்லாம் வந்தது எல்லாமே என் மூலமா வந்தது. அப்படி ஒரு மேட்டிமையான சிந்தை உசியாவுக்குள் வந்தது. தன் தேவனாய் கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து, தன் தேவனாய் கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். தூபம் காட்டுதல் யாருடைய வேலை?
ராஜா உசியா துணிகரம், என் கீர்த்தி பரவிட்டு நான் பலப்பட்டுட்டேன், நான் தான் பெரிய ஆளு, நான் தான் அந்த ஆலயத்திலே தூபம் காட்டணும். இப்படிப்பட்ட ஒரு துணிகரமான மேட்டிமையான பாவத்தின் நிமித்தமாய் அதே தேவ சமுத்திரம் என்ன பண்ற, தர்க்கம் பண்றார். 19ஆம் வசனம், ஆசாரியனுக்கு முன்பதாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன் நின்ற அவருடைய நெற்றியில் குஷ்டரோகம் தோண்டிட்டு. ஆசாரியன் முன்னாடி கூட எடுத்து பேசுறார். அதே இடத்துல தேவாலயத்துல ஆசாரியனுக்கு முன்பதாக நெற்றியில குஷ்டரோகம் வந்தது. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே 21ஆம் வசனம், ராஜாவாகி உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகமாயிருந்து அப்படி குஷ்டரோகத்தோடு செத்தான். 23ஆம் வசனம், உசியா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின்பு. முதலாவது ஒரு ராஜாவை குறித்து பார்த்தோம். அந்த ராஜா உசியா ராஜா 16 வயசுல ராஜாவானார். அப்பெல்லாம் கர்த்தரை தேடினார், கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செஞ்சார். அந்த உசியாவை கர்த்தர் உயர்த்தினாருங்க. உயர்வு பெற்றுக்கொண்டான், கீர்த்தி பரவி போச்சு. பலப்படும் மட்டும் ஆச்சரியத்தோட கீர்த்தி இருந்துச்சுங்க. ஆனால் பலப்பட்ட பின்பதாக உயர்வு வந்ததுக்கு அப்புறம் தாம் மனது மேட்டிமையாகி தவறான பாவம் செஞ்சு குஷ்டரோகம் வந்து செத்து போனாங்க. ஐயா, மேன்மைக்கு முன்பானது தாழ்மை தான். ஆனால் மேன்மை வந்ததுக்கு அப்புறம் தாழ்மையா இருக்கிறீங்களா? தாழ்மையா இருக்கிறீங்களா? எல்லா ஆண்டவர் தாங்க கொடுத்தார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உடைய இருதயம் இன்னைக்கு எப்படிப்பட்ட இருதயமா இருக்கிறது? ஹம்பிள் பிஃபோர் த லார்ட். தேவனுக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்க. உசியா ராஜாவை போல் மேட்டிமின் இருதயம் உங்களுக்கு வேண்டாம். ஒருவேளை வாலிபலிங்கள் கவனிச்சு கொண்டு வந்தீங்கன்னா, உசியா ராஜாவை போல வாலிப நாட்டில் மேட்டுமையான இருதயம் உங்களுக்கு தேவையில்லை. குஷ்டரோகமா இருந்து செத்தான், தேவனுக்கு விரோதமா பாவம் பண்ணான். லூசிபரை போல மேட்டுமையான ஒரு எண்ணம். பலர் நீங்கள் யங் ஸ்டேஜில் நிறைய வேலை செஞ்சுருக்கலாம், உழைச்சிருக்கலாம், சம்பாதிச்சிருக்கலாம், குடும்பத்தை கட்டி எழுப்பியிருக்கலாம். இப்போ முதிர் வயதில் நீங்கள் எல்லாம் ஒரு பெருமையாக பேசி கொண்டிருக்கிறீங்க, அலப்பி கொண்டிருக்கிறீங்க. எல்லாம் நான் தான் காரணம் இல்லைங்க. எந்த மனுஷனையும் உயர்த்துவதற்கு கர்த்தரின் கரத்தினாலே ஆகும். அவர் மட்டும்தான் உயர்ந்தவர். இது உசியா ராஜா, தன் மேட்டிமினால் மறைத்தவர். இன்னொரு ராஜா பாருங்க, நல்ல பிரபலமானவர். தாவீது ராஜா கொடுத்து நான் பேசுறேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். தாவீது ராஜா இந்த அதிகாரம் முழு ஜெபம் தான். இப்படி தாழ்மையின் ஜெபம். உசியா ராஜா வந்து தன் தகப்பன்றிருந்து வந்த பதவியில வந்தவர். எந்த கஷ்டத்திலிருந்து வரல. ஒரு மரண செய்தி, ஒரு கஷ்டமான செய்தி, அதுல இருந்து மட்டும்தான் வந்தாரு. அதுக்கப்புறம் சாப்பாடு கஷ்டம் இல்லை, வேற பதவி கஷ்டம் இல்லை, சொத்துக்களுக்கு கஷ்டம் இல்லை. ஒரு ராஜாவாகத்தான் 16 வயசுலேயே ராஜாவாக்கப்பட்டவர். ஆனா தாவீது பாருங்க, குடும்ப கஷ்டத்துக்கு வந்தவருங்க, ஒதுக்கப்பட்டவர், நெருக்கப்பட்டவர், காட்டுல இருந்தவர், ஆடு மேய்ச்சிருந்தாரு. அப்படி தாழ்மையிலே கர்த்தர் உயர்த்தி கொண்டு வந்தார். கர்த்தரா தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜா, ஒண்ணும் இல்லாமல் மத்தியிலிருந்து கர்த்தர் கொண்டு வந்தார். ஆனா உசியா அப்படி இல்லை, எல்லாம் இருந்த போதும் கர்த்தர் கொண்டு வந்தார். இப்போ இந்த தாவீது ராஜா படிப்படியா கர்த்தர் உயர்த்தி கொண்டு வராரு. அப்போ ஒரு நாள் தேவ சமூகத்தில் போயிட்டு எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. இந்த 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது தாவீது ராஜா உப்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர், என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். தேவ சமூகத்தில் போயிட்டு அவர் சொல்றாரு, ஆண்டவரே இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்ததற்கு, இப்படி ராஜா உயர்த்தினதற்கு, நிறைய பதவிகளை கொடுத்ததற்கு, சொத்துக்களை கொடுத்ததற்கு, படை வீரர்களை கொடுத்ததற்கு, இந்த தேசத்தை ராஜாவா மாற்றினதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவர், என் வீடு என் குடும்பமும் எம்மாத்திரம்ப்பா. I'm not worthy. நீங்க தான் எல்லாம் ஆண்டவரே. தன் இருதயத்தை தாழ்த்தி ஜெபம் பண்றார். ஹம்பிள் அப்ரோச். ராஜாங்க அவர் சொல்றாரு, என்னால வந்தது இல்லை அல்ல, தேவனுடைய ஈவு. அந்த வார்த்தை இன்னைக்கு சொல்ல தெரியல. அப்புறம் சொல்றாரு, இனி தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? இனி ஒன்னும் சொல்ல வேண்டியது இல்லை ஆண்டவரே, எல்லாம் நீங்க தான்ப்பா. கர்த்தராகிய ஆண்டவராக இருக்கிற நீர் உமது அடியேனை அறிவீர். உம்முடைய வாக்கு தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியும் இந்த பெரிய காரியங்கள் எல்லாம் உமது அடியனுக்கு அறிவிக்கும்படி தயவு செஞ்சீர். ஆகையால் தேவனாய் கர்த்தரே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்ட சகல காரியங்களின்படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறே தேவன் இல்லை. தாவீது சொல்றாரு, ஹம்பிள் அப்ரோச். ஆண்டவரே நான் எம்மாத்திர ஆண்டவர், இதெல்லாம் சொல்லிட்டு நீ ஒருவரே பெரியவர் என்று விளங்குறது ஆண்டவரே. நான் ராஜாவான போது நான் பெரியவன் அல்ல, நீ ஒருவரே பெரியவர், உம்மை தவிர வேறு ஒருவரும் இல்லை.
அதான் சொல்றார், தேவரீர் நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேற தேவனும் இல்லை. 2 ராஜாவுக்கும் ஒப்பிட்டு பாருங்க, தாவீது ராஜாவுக்கும் உசியா ராஜாவுக்கும். தாவீது ராஜா கஷ்டத்தின் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே ராஜாவாக்கப்பட்டவர். நல்ல ஒரு பதவியில் வந்த போது கூட, ராஜாவா வந்த போது கூட தன் இருதயம், தாழ்மையான இருதயம், ஆண்டவரை மட்டும் உயர்த்துறார். நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை. மேல ஒரு பாடல் இருக்கிறது, நானாக வந்து நிற்கிறேன். யோசேப்பு போல நான் ஒழுங்கில்ல, தாவீது போல ஒழுங்கில்ல, எஸ்தரை போல நான் வேண்டல. இப்படிலாம் அந்த பாடல் வரிகள் இருக்கும், அருமையா இருக்கும். நானாகவே வந்து நிற்கிறேன். இன்னைக்கு அப்பதான் தெரியலங்க, நம்மளாம் வந்து நிற்கணும் தேவ சமூகத்தில். ஆக்ட் பண்ணலாம் வர முடியாதுங்க. we cannot act before God. ஒருவேளை தாவீது ராஜாக்கு முன்னாடி பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறாரு. அப்போ பைத்தியக்கார வேஷம் போடுறாரு, மேட் மாதிரி வேஷம் போட்டு போறாரு. அப்பவும் கூட ஜனங்களுக்கு முன்னாடி, ராஜாவுக்கு முன்னாடி, மனுஷனுக்கு முன்னாடி ஆள் மாறி போயிடலாங்க. ஆனால் ஆண்டவருக்கு முன்னாடி மாறி போக முடியாதுங்க. தாவீது போயிட்டு, நான் ஏமாத்துறேன் ஆண்டவரே, நான் ஒரு புழு ஆண்டவரே, மனசுல நிந்திக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு நாம் தேவ சமூகத்தில் எப்படி வச்சிருக்கிறோம்? ஒருவேளை நீங்க ஒரு தலைவர் கூட கேட்டு கொண்டிருக்கலாங்க, ஸ்தாபன தலைவராக இருக்கலாம், ஊர் தலைவராக கூட இருக்கலாங்க. ஆனால் தேவனுக்கு முன்பதாக எல்லாரும் ஒரே ஆட்கள் தாங்க. தேவனுடைய பார்வையில் எல்லோருமே நாம் சமமா இருக்கிறோம். ஊழியத்தினுங்க, பெரிய ஊழியம், சின்ன ஊழியம், அவர் ஒருவரே மந்தையுடைய மேய்ப்பர். அவர் தாங்க தோட்டத்துடைய தலைவர். நாம் அவருடைய சரீரமா இருக்கிறோம், ஒவ்வொரு வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதனால நீங்க அதை குறித்து நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஐயோ, எனக்கு ஒரு பெரிய ஊழியம் இல்லையே, நான் சின்ன ஊழியம் செய்கிறேன். இல்லைங்க, கர்த்தர் உயர்த்தவர். அவருடைய ஒவ்வொருடைய திறமைக்கும் தாளந்துக்கும் ஆர்வத்துக்கு ஏற்றார் போல் கர்த்தர் உங்களுக்கு திறந்திருக்கிறாரே. இருக்குல்ல, உண்மையா இருங்க. நாமவை போய் நிற்போம். ஒருவேளை மேடையில் போய் நிற்கும்போது கூட நம்மளா நிற்க மாட்டோம், ஆக்ட் பண்ணி போய் நிற்போம். சில இடத்துல போய் நிற்கும்போது, அதிகாரிக்கு முன்பதாக, சிலர் முன்பதாக நிற்கும்போது ஆக்ட் பண்ணுவோம். நம்மளே நல்லவனு போல் நடிப்போம், சமாதானம் உள்ளவனு போல் நடிப்போம். ஆனால் தேவனுக்கு முன்னாடி மட்டும் நம்ம அப்படி நிற்க முடியாதுங்க. எல்லாம் நிர்வாணியாக இருக்குது அவர் முன்னாடி. நாங்கள் எப்படி இருக்கிறோம்? 2 ராஜாவை கவனித்தோம். கர்த்தரின் பார்வைக்கு முன்பதாக, கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்பட்ட ராஜாவையும், கர்த்தருக்கு முன்பதாக மேட்டுமையான ராஜாவையும் பார்த்தோம். கர்த்தருக்கு முன்பதாக மேட்டிமையாக இருந்த ராஜா இந்த ராஜ்யபாரத்திலேயே குஷ்டரோகம் இருந்து மரித்து போனான். ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மையாய் ஜீவித்த, தாழ்மையாய் பேசின, ஜெபம் பண்ண ராஜாவாகிய தாவீதை கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி சந்ததி எழுப்பி ஆசீர்வாதத்தை, நித்திய உடன்படிக்கை கர்த்தர் பண்ணினார். இன்னைக்கும் தாவீது என்கிற பெயரை பயன்படுத்துகிறோம். தாவீதின் ராஜா என்று சொல்லி இயேசுவை அழைக்கிறோம். தாவீதின் கோட்டை என்று சொல்லி இருக்கிறது, தாவீதின் நகரம் என்று சொல்லி இருக்கிறது, தாவீதின் வேறுமானவர் என்று சொல்லி இருக்கிறது. தாவீதின் சந்ததியில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இப்படி தாவீதுடைய ஆசீர்வாதத்திற்கு காரணம் தன்னை தேவனுக்கு முன்பதாக தாழ்த்தினார். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். Be humble before the Lord. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் தாழ்மையா இருக்கிறேனா? நான் இன்னும் ஆண்டவர் மேல தாழ்மையா இருக்கணும், ஆண்டவர் முன்பதாக அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு தாழ்மை தாரும், தாழ்மை தாரும். எல்லா உயர்வுக்கும் முன்பதாக உங்களை தாழ்த்தி பாருங்க, தாழ்த்தி பாருங்க. அன்பு தகப்பனே, தாழ்மை குறித்து கற்றுக்கொண்டோம். உமக்கு முன்பதாக தாழ்மையா இருக்கணும் அப்படின்னு தெய்வ சமூகத்து வரும்போதெல்லாம் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ண வேண்டும்ப்பா. எசேக்கியா ராஜா ஒரு நாள் தாழ்த்தி ஜெபம் பண்ணார். ஆனால் கடைசியில் தாழ்மை இல்லாத நிமித்தமாய் அழிந்து போனார். உசியா ராஜா தாழ்மை இல்லாத நிமித்தமாய் அழிந்து போனார். ஆனால் தாவீது ராஜா தாழ்மை நிமித்தமாய் உயர்த்தப்பட்டார். ஆண்டவரே, தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுகிறார் என்று சொல்லப்படுது போல தாழ்மை இருதயங்களுக்கு தரப்போறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மேட்டுமின் எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். இந்த லூசிபரின் ஆவிகள், பெருமையின் எண்ணங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கவனித்துக் கொண்டிருக்கிறவருடைய குடும்பத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேற போறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாம் கர்த்தருடைய காரியம். கர்த்தர் தந்த ஈவு, தேவன் நடத்தினார், தேவன் எங்களை பயன்படுத்துகிறார் என்று சொல்லி அறிக்கை பண்ண கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒருவருடைய இருதயத்தில் மனத்தாழ்மை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். மனத்தாழ்மை மூலமாய் வருகிற பலனாகிய ஜீவன், ஐஸ்வர்யம், கனத்தை கர்த்தர் கொடுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கிருபை தயவுகளோடு கொடுப்பதாக
எல்லா மகிமை துதிகன உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.